ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைம். எக்ஸாம்பிள் 1.11 பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. எஃப் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு நமக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1ன்னு சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கொடுத்துருக்கிற ஏ அண்ட் பி செட்டை எடுத்து எழுதிக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11, 14 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1. சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏல இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இதுதான் எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4 போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது எஃப் ஆஃப் 1 அப்படின்ட்டு வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடுறோம். அப்போ 3 × 1, எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 1. அப்போ என்ன ஆகும், 3 × 1 3 ஆகும், -1 2, 3 - 1 வந்து 2ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு போட போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 × 2 - 1ன்னு வந்துடும். 3 2s are 6 - 1 5ன்னு நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 3 என்ன ஆகும், 3 × 3 - 1. இந்த இடத்துல 3 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். அப்போ 3 3s are 9 - 1 8ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 × 4 - 1 வருமா. அப்போ 3 4s are 12 - 1 11 அப்படின்னு கிடச்சிடும். சரி, இப்போ எஃப் வந்து நம்ம எழுத போகிறோம். இதை ஆர்டர் பேரில் எழுதணும். 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 2 கிடச்சிது இல்லையா. ஸோ 1, 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 5 கிடச்சிது. 2, 5 3, 8 நெக்ஸ்ட்டு 4, 11. ஸோ இதுதான் வந்து எஃப். இப்போ நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ ஏன்ற செட்டும் பின்ற செட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். பாருங்கள், இது வந்து ஏ, இது வந்து பி. ஏல வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. பியில் வந்து 2 5 8 11 14 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 2 5 8 11 14. ஸோ இங்கே ரிலேஷன் வந்து எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த எஃப்ல. இதுதான் நம்ம வந்து இப்போ ஆரோ டயக்ராம் போட போகிறோம். 1க்கு 2 மேப் பண்ணணும். ஸோ 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. ஸோ அவ்வளோதான். இந்த 14க்கு எதுவும் கிடையாது, அப்படியே முடிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. டேபிள் ஃபார்ம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடச்சிது. ஸோ அதை தான் நீங்கள் போடணும். ஏபி எல்லாம் இங்கே போடக்கூடாது. எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ கிடச்சிது. எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் எல்லாம் போடணும், 1 2 3 4 போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே எழுதிக்கோங்க 1 2 3 4. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் இதுதான் நமக்கு கிடச்சிது இல்லையா. 2 5 8 11 அதை இங்கே எழுதிக்கோங்க. 2 5 8 11. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் சப்டிவிஷனில் as a set of ordered pairs வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே என்ன எழுத போகிறோம்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஆர்டர் பேரில் எழுதி வச்சுருக்கோம் இல்லை, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ எஃப் ஈக்குவல் டு 1, 2 2, 5 3, 8 4, 11. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, கிராஃபிக்கல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஹெட்டிங் கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ட்ரா பண்ணிக்கலாம். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ் நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து 0 ஆரிஜின். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் 11 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ ஒய் ஆக்சிஸை கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கோங்க. நான் ஏன் 11 வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ் கோஆர்டினேட்டு, செகண்ட் இருக்கிறது எல்லாமே ஒய் கோஆர்டினேட்டு. ஒய் வந்து மேக்ஸிமம் நம்பர் 11 இருக்கிறதுனால நான் 11 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். எக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் தான் இருக்குது, அதனால நம்ம 5 வரைக்கும் எடுத்திருக்கோம்.
இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் பிளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,2. ஸோ 1,2ன்னு சொல்லும்போது 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 1க்கு நேராக இங்கே 2க்கு நேராக பார்க்கும்போது பாயிண்ட் இந்த இடத்துல நமக்கு வரும். இங்கே 1,2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2,5. ஸோ 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 5 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும். இங்கே 2,5ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3,8. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 8 பார்க்கணும். இதுக்கு நேராக நம்ம பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இங்கே 3,8 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4,11. ஸோ 4க்கு நேராக இங்கே 11க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட்டு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே 4,11 அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு, இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் விட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.